நான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கிட்ட போய் நெறைய கிளையண்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ்ட்ட பேசம்போது, "என்ன சார் இவ்ளோ ஏர்ன் பண்றீங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "எதுக்கு நான் சேவ் பண்ணணும்? ஏற்கனவே நான் வந்து ஒரு 10,000, 15,000 வந்து நான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நான் எதுக்கு சேவ் பண்ணணும்?" அப்படின்னு கேட்பாங்க. நான் எந்த கிரைசிஸ் அதாவது எந்த மாரி பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுருவேன் அப்படின்னு வேற கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கிரைசிஸ்னா என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா, அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன அப்படின்றது கிளியரான ஒரு இதுவே இல்ல, ஐடியாவே இல்ல. இப்போ கிரைசிஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2000ல டாட் காம் பபிள் வந்துச்சு. 2008ல பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் கிரைசிஸ், யுஎஸ் கிரேட் டிப்ரஷன் வந்துச்சு. 2015ல சென்னை ஃப்ளட்ஸ். அதே மாரி 2020ல பார்த்தீங்கன்னா, கொரோனா பேண்டமிக் வந்துச்சு. அதுல நம்ம எல்லாரும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருப்போம். ஈவன் ஏன் நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சைக்ளோன் ஃபெங்கல் வரும்போது என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, சென்னை, பாண்டிச்சேரியை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சென்னை வந்து அஃபெக்டே ஆகல. ஆனா அந்த சைக்ளோன் வந்து உள்ள போயிட்டு விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி அந்த மாதிரி இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்க இருக்க மக்கள் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நாங்க எங்க லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன் நம்மளுக்கும் பாஸ்ட்ல வந்திருக்கு, ஃபியூச்சர்ல வந்து வரும். கிரைசிஸ்னா என்னன்னா, இது வரைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு பார்க்காத அளவுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் கிரைசிஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிரைசிஸ் ஃபியூச்சர்ல யாருக்கு எப்ப வேணா நடக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களால எவ்வளோ மேக்சிமம் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க சஜஸ்ட் பண்றோம். அதுக்காக வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க என்ன சார் வந்து எதுவுமே செலவே பண்ணக்கூடாதா? நாங்க வந்து அப்படியே இருக்கிற சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஆப்டிமலா பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ கம்மி பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் வாங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பேசணும்னா மறுபடியும் ஃபோன பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. "என்ன சார் இப்ப தானே சார் வாங்குனீங்க?" அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இப்ப ஐஃபோன் ஒண்ணு புது வெர்ஷன் வந்திருக்கு. நான் வந்து அத வாங்க போறேன்" அப்படின்னுவாங்க. சரி, ஓகே சார் எவ்வளோக்கு வாங்க போறீங்க அப்படின்னா, "ஜஸ்ட் ஒரு 1,50,000 தான்" அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? "ஜஸ்ட் 1,50,000 தான். அத தான் நான் வாங்க போறேன்" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே சார், நல்ல விஷயம். புது மாடலு நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, வாங்குங்க. எவ்வளோ சார் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் மந்த்லி வந்து 10,000 எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 குடுத்து ஃபோன் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா எஸ்ஐபி வெறும் 10,000 பண்ணிட்டு அத வந்து ரொம்ப பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். மைண்ட் செட்டை வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் ஃபோன் வாங்க வேணாம்னு யாரும் சொல்லல. தேவை இருந்தா வாங்குங்க. தேவையில்லாம வந்து திரும்ப ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் ஃபோன் மாத்திட்டே இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரொம்ப 15 லேக்ஸ் 20 லேக்ஸ்லாம் குடுத்து கார் வாங்குவாங்க. வித்தின் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கார யாருக்காவது பழசு குடுத்துட்டு, மறுபடியும் ஒரு புது கார் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா தேவையே இல்லாத விஷயம். இதெல்லாம் ஏன் தேவையில்லன்னு சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல என்ன கிரைசிஸ் யாருக்கு வேணா வரலாம். ஏன்னா நம்ம இப்ப கரண்டா வாழ்ற இந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா வெரி அன்பிரடிக்டபிள். லைஃப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். யாருக்கு என்ன வேணா நடக்கலாம், என்ன கிரைசிஸ் எப்ப வேணா வரலாம். ஸோ அதெல்லாம் அட்லீஸ்ட் நீங்க வந்து சமாளிக்கணும், பேசிக் நீட்ஸாவது வச்சு சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ சேவ் பண்றீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்றது தான் முக்கியம். எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எனக்கு வந்து 15% வருதா, 20% வருதா, அது முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளோ ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளோ சேவ் பண்றீங்க, அந்த சேவிங்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது லைஃப் அன்பிரடிக்டபிளா ஆச்சு, ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு தான் சமாளிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களால எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணுங்க.